ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2ல கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு வினா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இலக்கண குறிப்பு. இந்த இலக்கண குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை அதிகமான இலக்கண குறிப்புகள் இருக்கு. ஒவ்வொரு பாடத்தினுடைய பின்புறமும் இடம்பெற்றிருக்கும். ஸோ, ஒவ்வொன்றையும் நம்மளால மனப்பாடம் செய்ய முடியாது. ஸோ, அப்ப ஈஸியா ஷார்ட்கட் இந்த வார்த்தைக்கான இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஷார்ட்கட் மெத்தட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ, இலக்கண குறிப்பு சம்பந்தமான வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 அல்லது அதிகபட்சமா 3 வினாக்கள் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ, கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. 2 அல்லது 3 மதிப்பெண் படிக்காமலேயே ஈஸியா எடுத்துறலாம். ஓகேங்களா? சரி, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு நியூ வியூவரா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு இலக்கண குறிப்புல மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்புத்தொகை, வினைத்தொகை. பண்புத்தொகை, வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, பண்புத்தொகைக்கும் வினைத்தொகைக்கும் உள்ள வித்தியாசம். பண்புத்தொகை அப்படின்னா மை ஞாபகம் வச்சுக்கணும். பண்புத்தொகைனா மை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மை. ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வார்த்தையை பிரிக்கும் பொழுது மை வரணும். அப்படி மை வருது அப்படின்னா அதுதான் பண்புத்தொகை. ஓகேங்களா? இப்போ பண்புத்தொகைன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு பைங்கிளி, கருமுகில், நெடுநிலை அப்படின்ட்டு. ஸோ, இப்போ பைங்கிளி அப்படின்னு பிரிக்கிறீங்க அப்படின்னா எப்படி பிரிக்கலாம்? பசுமை கூட்டல் கிளி. பசுமை கூட்டல் கிளி. கருமுகில், கருமை கூட்டல் முகில். நெடுநிலை, நெடுமை கூட்டல் நிலை. இப்ப பிரிக்கும் பொழுது அந்த வார்த்தையில நமக்கு என்ன வருது? மை வந்து வெளிப்படையா வருது. ஸோ, அப்ப ஒரு வார்த்தைக்குள்ள மை மறைஞ்சு இருக்கு அப்படின்னா அதுதான் பண்புத்தொகை. மறக்கவே மறக்காதீங்க. மை பிரிக்கும் பொழுது மை வெளிப்படையா வருது அப்படின்னா பண்புத்தொகை. இதே பண்புத்தொகை பார்த்துட்டோம். அடுத்து வினைத்தொகை. வினைத்தொகை பாருங்க. இப்ப வந்து மலை ஒரு பெயர்ச்சொல், குரல் பெயர்ச்சொல், இசை பெயர்ச்சொல், இசை பெயர்ச்சொல். அப்ப இதெல்லாம் பெயர்ச்சொல். வரு அப்படின்றது வினைச்சொல். அதிர் வினைச்சொல். முழங்குறது வினைச்சொல். இமிழ் வினைச்சொல். அப்ப ஒரு வினைச்சொல்லும் ஒரு பெயர் சொல்லும் சேர்ந்து வந்து இதுல பார்த்தீங்கன்னா 3 காலத்தையும் மறைச்சு காட்டுது அப்படின்னா அதுதான் வினைத்தொகை. எப்படி மறைச்சு காட்டுதுன்னா, வருமலை அப்படின்னா வரும் மலை, வருகின்ற மலை, வந்த மலை. ஓகேங்களா? ஸோ, அப்போ வருகின்ற, வரும். ஸோ, இப்போ இந்த 3 காலத்தையும் வெளிப்படையா காட்டுறது அப்படின்றதுனால இது வினைத்தொகை. அடுத்து அதிர்குரல். அதிரும் குரல், அதிர்கின்ற குரல், அதிர்குரல். ஸோ, இப்போ 3 காலத்தையும், அதாவது ஒரு வினை சொல்லும் ஒரு பெயர் சொல்லும் சேர்ந்து 3 காலத்தையும் வெளிப்படையா காட்டுது அப்படின்னா அதுதான் வினைத்தொகை. ஸோ, ஃபர்ஸ்ட் வார்த்தைகளை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ, பார்த்து இது எது பெயர் சொல், எது வினைச்சொல், இது 3 காலத்தையும் வெளிப்படையா குறிக்குமா அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னாவே வினைத்தொகை கண்டுபிடிச்சிடலாம். பொதுவாகவே இலக்கண குறிப்பை பொறுத்த வரைக்கும் பண்புத்தொகை இல்லைன்னா வினைத்தொகையில அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயர் எச்சம், வினை எச்சம். ஓகேங்களா? ஒரு வார்த்தை முழுமை பெறாம இருக்கு அப்படின்னா அதுதான் எச்சம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு பெயர் முழுமை அடையாம இருக்குன்னா அது பெயர் எச்சம். ஒரு வினை முழுமை பெறல, முற்று பெறல அப்படின்னா அதுதான் வினை எச்சம் சொல்லுவாங்க.
ஸோ இப்போ பெயர் எச்சத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஆ. வினை எச்சத்தை பொறுத்த வரைக்கும் ஈ இல்லைன்னா உ. பெயர் எச்சம் இப்ப எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். செய்த, ஓடிய, நட. ஸோ இது எல்லாத்தையும் இந்த கடைசி எழுத்தை பிரிச்சு பாருங்க. இத்து கூட்டல் ஆ, ஈ கூட்டல் ஆ, இட்டு கூட்டல் ஆ. அப்ப ஒரு வார்த்தையுடைய கடைசியில ஆன்ற சவுண்டு ஒலிக்குது அப்படின்னா அது என்ன எச்சம்? பெயர் எச்சம். புரியுதுங்களா? அதே மாதிரி வினை எச்சம் பொறுத்த வரைக்கும் செய்தன்றது செய்து, ஓடு, நடி. ஸோ அப்ப இந்த தூவை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்து கூட்டல் ஊ, இட்டு கூட்டல் ஊ, இட்டு கூட்டல் ஈ. ஸோ அப்போ ஊ வரலாம், ஈ வரலாம். இப்படி ஊ ஈல முடியக்கூடிய எச்சம் வந்து என்ன எச்சம்? வினை எச்சம். ஸோ அப்போ பெயர் எச்சம்னா ஆல முடியணும், வினை எச்சம்னா ஈ அல்லது ஊல முடியணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணும்மை உம்மை தொகை. இப்போ பாருங்க, எடுத்துக்காட்டு பாருங்க. பூவையும் குயில்களும், பண்பும் அன்பும். இப்போ பூவையும் இருக்கு, வெளிப்படையா தெரியுது. பூவையும் குயில்களும் இருக்கு. ஸோ இங்க பாருங்க, பண்பும் தெரியுது, அன்பும் தெரியுது. ஸோ இந்த மாதிரி வந்து வெளிப்படையா காட்டுது அப்படின்னா அது எண்ணுமை. எத்தனை உண்மை இருக்கு பாருங்க, ஒரு இருக்கு, ரெண்டு அப்ப என்னன்னா வெளிப்படையா எண்றோம் அப்படின்னா அதுதான் எண்ணுமை. இதே மறைந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா வில், வாள். இது எப்படி சொல்லலாம்? வில்லும் வாளும். மேடு பள்ளம், மேடும் பள்ளமும். ஸோ இந்த மாதிரி வந்து மறைந்து வருது அப்படின்னா அப்படின்னா சைலண்ட்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இது மறைந்து வருது அப்படின்னா அது உண்மை தொகை. அது என்ன தொகை? உண்மை தொகை. எண்ணுமைனா வெளிப்படையா வரும், உண்மை தொகைனா மறைந்து வரும். ஓகேங்களா? அடுத்தது அடுக்கு தொடர் இரட்டை கிளவி. அடுக்கு தொடர் இரட்டை கிளவி. இப்ப அடுக்கு தொடர் பொறுத்த வரைக்கும் ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வரும், ஆனா பிரிக்கும் பொழுது பொருள் தரும். இப்ப நட நட, வாழ்க வாழ்க. ஸோ இப்போ இந்த வாழ்க வாழ்கல இதை மட்டும் தனியா பிரிச்சா என்ன பொருள்? வாழ்கன்றது ஒரு பொருள் குறிக்குது. அதே மாதிரி நட அப்படின்னு பிரிக்கும் பொழுது நடன்றது ஒரு பொருள் குறிக்கும். அதுவே இரட்டை கிளவி பொறுத்த வரைக்கும் சட சட, மட மட அப்படின்னு இருக்கும். மடமடவென மரங்கள் முறிந்தன, சலசலவென இலைகள் சரிந்தன. ஓகேங்களா? இப்போ இந்த மட மட அப்படின்னா இந்த மடன்றது பிரிச்சு தனியா சொல்லும் பொழுது எந்த பொருளுமே வராது. சடனா எந்த பொருளுமே வராது. பிரிக்கும் பொழுது, அதாவது தனியா அந்த வார்த்தையை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா சொன்னா பொருள் வராது. பொருள் வரல அப்படின்னா அது இரட்டை கிளவி. பொருள் வருது அப்படின்னா அதுதான் அடுக்கு தொடர். புரியுதுங்களா? ஸோ அடுத்தது வியங்கோல் வினைமுற்று விகுதி. ஸோ இப்போ வியங்கோல் வினைமுற்று விகுதி அப்படின்னா கா, இய, இயர். இப்போ வாழ்க, வாழிய, வாழியர். ஸோ இந்த மாதிரி கா, இய, இயர் அப்படின்னு முடியுது அப்படின்னா அதுதான் வியங்கோல் வினைமுற்று விகுதி. புரியுதுங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினையால் அணையும் பெயர். ஒரு நோட் எடுத்துக்கோங்க, அழகா இந்த ஹின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வினையால் அணையும் பெயர்.
இப்போ வினையால் அணையும் பெயர் அப்படின்னா வினைன்றது ஒரு செயல் குறிக்கும். ஸோ இந்த செயலை யார் செய்கிறாங்களோ அவங்கள பற்றி சொல்றது தான் என்னதுங்க வினையால் அணையும் பெயர். செய்தவர், ஓடியவர், நடந்தவர், நடந்தோர். ஸோ இந்த மாதிரி குறிக்குது அப்படின்னா அதுதான் வினையால் அணையும் பெயர். பெயர் எச்சம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஸோ இதிலிருந்துமே அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெயர் எச்சம் அப்படின்னு முடியணும்னா அது என்ன சவுண்டில் வரும்? ஆன்னு முடிஞ்சா அதுதான் பெயர் எச்சம் சொன்னேன். ஆனால் இப்போ ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னா இப்போ ஓடிய அப்படின்றது அதாவது எதிர்மறை பெயரெச்சம். சாரி, இது வந்து பெயரெச்சம். ஓடிய அப்படின்றது பெயரெச்சம். இப்போ இதில் ஈரில் என்ன இருக்கு? ஈருனா கடைசின்னு அர்த்தம். இந்த கடைசி எழுத்து யா. இந்த யா கெட்டு போய் எதிர்மறையாக மாறிடும். எப்படின்னா ஓடா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி செய்யாத அப்படின்னா அந்த கடைசி எழுத்து கெட்டு போயிடும். அப்போ செய்யா. இதுவே வந்து ஓடாத அப்படின்னு சொல்லணும். அப்போ அந்த யா வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னா ஓடா. புரியுதுங்களா? ஓடாத அப்படின்றது ஓடா. நடக்காத அப்படின்னா நடக்கா. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னா நீங்கள் கடைசி எழுத்து கெட்டு போய் வரக்கூடிய ஒரு பெயரெச்சம் தான் என்ன எச்சம்? ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்பெயர். என்னதுங்க? தொழிற்பெயர். ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். தொழிற்பெயர் அப்படின்றது தல் இல்லைன்னா அல் முடிஞ்சது அப்படின்னா அதுதான் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓடுதல், நடத்தல், படித்தல். ஸோ இது எல்லாமே என்னதுதாங்க? தொழிற்பெயர். ஸோ அல்னு முடியுது அப்படின்னா அது எல்லாமே தொழிற்பெயர். சொல்லிசை அளபடை. என்னதுங்க? கடைசியாக வந்து சொல்லிசை அளபடை, இன்னிசை அளபடை. அடுத்தது வந்து செய்யுளிசை அளபடை. சொல்லிசை, இன்னிசை, செய்யுளிசை. இது நல்ல ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ சொல்லிசை அப்படின்னா ஈ முடிஞ்சிருக்கும். ஈன்னு வரும். இப்போ பாருங்க, எடுத்துக்காட்டு வெறி. வெறி. ஓகேங்களா? அடுத்தது நிலைய. ஸோ இதுலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈ வருது. ஸோ இந்த மாதிரி ஈ வருது அப்படின்னா இதுதான் சொல்லிசை அளபடை. அடுத்தது எடுப்பதும், கெடுப்பதும். ஸோ இந்த மாதிரி தூம் இது வருது அப்படின்னா இது இன்னிசை அளபடைன்னு சொல்லுவோம். மீதி எல்லாமே இப்போ பாருங்க, செய்லிசை அளபடைக்கு எடுத்துக்காட்டு வந்து குலாத். குலாத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஈ வந்து அதனுடைய சவுண்ட் அதிகரித்து கொடுக்குது. ஸோ அப்போ வந்து என்னதுங்க இது? செய்யுளிசை அளபடை. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்தது டிஃபிகல்ட்டாக. ஸோ இதெல்லாம் நம்மளால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய இலக்கண குறிப்புகள். அடுத்து டிஃப்ரெண்ட்டாக எது எதெல்லாம் இருக்கோ அந்த வார்த்தைகளை பேஸ் பண்ணி 1 to 8 வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்புகளை எழுதி நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்? பிடிஎஃபாக சென்ட் பண்ண போகிறேன். ஸோ இதையும் அதையும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் எந்த விதமான இலக்கண குறிப்பு கேட்டாலும் ஈஸியாக நீங்கள் மார்க்கு எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல் தி பெஸ்ட்.